சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகை நிருபர்கள் என்னை பேட்டி கண்டார்கள். அதில் ஒருவர் சொன்னார், இந்த மனதுருக்கத்தை பற்றி, இந்த மனதுருக்கம் செய்யும் அற்புதங்களை பற்றி விளக்கமாய் சொல்ல. ஒரே ஒரு அற்புதத்தை நான் அவருக்கு விளக்கி சொன்னேன். அண்மையில் உள்ள ராஜபாளையம் நகரில் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் என்று வணிகர் ஒருவர் உண்டு. அவருக்கு ஒரு செல்வ புதல்வி உண்டு, ஐஸ்வர்யா என்று. தீபாவளி அன்று தன் வீட்டில் இருந்தார். வெளியே வெடி போட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படியோ ஒரு வெடி வீட்டிற்குள் வந்து அவள் கண்ணில் விழுந்து விட்டது. ஒரு கண் முழுவதும் எரிந்து விட்டது, முற்றிலுமாய் எரிந்து விட்டது. சென்னைக்கு தூக்கி கொண்டு ஓடி வந்தார்கள். அந்த கண்ணில் பார்வை இல்லை. வைத்தியர்கள் போராடினார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த வைத்தியர்களும் போராடினார்கள். இறுதியில் அவர்கள் சொன்னார்கள், கண் போனது போனதுதான், உள்ளே எல்லாம் எரிந்து போயிற்று என்று சொன்னார். அந்த நேரத்தில் தான் அவர்கள் என் மகனையும் என்னையும் தேடி வந்தார்கள். ஒரு நாள் எல்லா வைத்தியத்தையும் பார்த்து முடித்துவிட்டு மனம் உடைந்து திரும்பினார்கள். நான் ரேடியோவில் செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். உள்ளே நுழைந்தார்கள். ஒரே அழுகை, மாறி மாறி அழுகை. அழுவதை கண்டு அந்த பெண், சிரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணும் அழ ஆரம்பித்தாள். நானும் அழுதேன். என் கைகளை அந்த குழந்தையின் மீது வைத்தேன், கண்ணின் மீது வைத்தேன். ஆண்டவரே, எப்படியாவது பார்வைத்தார், எப்படியாவது பார்வைத்தார். கண்ணிற்குள் எல்லாம் எரிந்து போனாலும் பரவாயில்லை, பார்வை தாரும் என்று கெஞ்சினேன். அனுப்பிவிட்டேன். கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு அதிகம் படித்த ஒரு டாக்டர் அந்த கண்ணை நன்றாய் சோதித்து பார்த்தார். பிரமிப்படைந்தார், ஆச்சரியமடைந்தார். என்ன இது, கண்ணெல்லாம் உள்ளே எரிந்து போயிற்று, எப்படி இவளுக்கு பார்வை மட்டும் தெரிகிறது என்றார். தெளிவான பார்வை. இன்றும் அந்த பெண்ணின் பார்வை தெளிவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் இந்த அற்புதத்தை செய்து இந்த 20வது நூற்றாண்டில் செய்திருக்கிறார். உங்கள் கண்ணெதிரே இந்த அற்புதத்தை பார்த்தீர்கள். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த மாலையில் என் கண்ணை இயேசு சுகமாக்குவார் என்று? கரங்களை உயர்த்துங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். நமக்கு உதவி செய்ய நம்மை தேடி வருகிறவர். அவருக்கு தெரியும், என்னை தவிர யாராலுமே அவருக்கு உதவி செய்ய முடியாது என்று. மனது உருகி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மத்தேயு 8:17 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். மட்டுமல்ல, கலாத்தியர் 3:13 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமானார். எபிரேயர் 2:9 சொல்கிறது, நம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார்.
ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இந்த உலகில் நாம் இருக்கும் வரை நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால் நமக்காய் மனது உருகுவார், நமக்காய் கண்ணீர் வடிப்பார். ஆனால் ஒரு மனிதனும் உதவி செய்ய முடியாத மரண படுக்கை வரும் பொழுதோ நாம் அனுபவிக்க போகும் கசப்பை, மரண கசப்பை அவர் அனுபவித்தார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரண நேரம் வரும் பொழுது, கண்களை மூடும் பொழுது, அப்பொழுதும் தோன்றுவார். நீ பூமியின் தாழ்விடங்களில் இறங்க வேண்டாம், என்னோடு நீ இருக்கலாம் என்பார். எத்தனை மகிழ்ச்சி!